2019வது வருஷம் பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியும், த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜியும் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அந்த ரிசர்ச்ல பார்த்தீங்கன்னா, 15,000 வருஷம் பழமையான ஒரு நகரத்த கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப வரைக்கும் வேர்ல்டோட பழமையான நகரமா ஜெரிபோவ தான் பார்க்குறோம். அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீன், இஸ்ரேல்ல இருக்கு. இந்த ஒரு நகரம் பார்த்தீங்கன்னா, 11,000 வருஷம் பழமையான ஒரு நகரம். ஆனா, இப்ப இவங்க கண்டுபிடிச்சிருக்க இந்த ஒரு நகரம் பார்த்தீங்கன்னா, 15,000 வருஷம் பழமையான ஒரு நகரமா இருக்கலாம்னு சொல்லி கருதப்படுது. அந்த ஒரு நகரம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பே ஆஃப் பெங்கால் கடலுக்கடியில் தூங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு வரலாற்றை பற்றி நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டு இதை மற்றவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது நம்மளோட கட்டாயம். ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2019வது வருஷம் பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியும், த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜியும் ஒரு ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ரிசர்ச்காக சாகர் தாரா, சாகர் அன்வேஷிகான்னு சொல்லிட்டு 2 கப்பலை பயன்படுத்துறாங்க. இந்த ஒரு ரிசர்ச்சை எங்க பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவுல காரைக்காலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூம்புகார்ல தான் பண்றாங்க. பூம்புகாருங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சின்ன ஊர். ஆனால் இந்த பூம்புகாரை பற்றி நம்மள பல பேத்துக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி அது ஒரு ட்ரேடிங் சென்டராக இருந்திருக்கு. அதாவது வணிக பெருநகரமாக இருந்திருக்கு. அந்த ஒரு நகரம் சுனாமியால் அழிஞ்சிருச்சுன்னு பல பேர் நம்பப்பட்டுட்டு வராங்க. ஸோ அந்த ஒரு பூம்புகார் தான் 2019வது வருஷம் ரிசர்ச் பண்ணுறாங்க. அதுவும் இப்போ இருக்க சி லெவல்ல இருந்து கடலுக்கு நடுவில் 40 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் போயிட்டு பல ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அந்த ஒரு ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த ஒரு ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க கடற்கரையிலேருந்து 40-50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவங்க பார்த்த விஷயங்கள் அத்தனை பற்றியுமே பிரமிப்பில் ஆழ்த்துச்சு. அப்படி அவங்க என்ன பார்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, கடலுக்கடியில் காம்பவுண்ட் வால் வச்சு பல கட்டிடங்களும், கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் அளவுடைய ஒரு போர்ட்டும், அந்த ஒரு போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70லிருந்து 80 கப்பல்கள் வரைக்கும் நிறுத்துற அளவுக்கு மிக பெருசாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இடிஞ்ச நிலையில் இருக்க ஒரு லைட் ஹவுஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தா அவங்க ரொம்பவும் பிரமிப்பில் அழுது போயிடுறாங்க. இந்த ஒரு ரிசர்ச்சோட முடிவில் பார்த்தீங்கன்னா, இந்த நகரம் கிட்டத்தட்ட ஒரு 15,000 வருஷம் பழமையான ஒரு நகரமாக இருக்கலாம்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. ஒருவேளை இது 15,000 வருஷம் பழமையான ஒரு நகரமாக இருந்ததுன்னா, இப்போ வேர்ல்டு ஓல்டஸ்ட் சிட்டியாக கருதப்படுற ஜெரிபோ பார்த்தீங்கன்னா 11,000 வருஷம் பழமையான நகரம் தான். ஒருவேளை இதை நம்ம 15,000 வருஷம் பழமையான நகரம்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, இந்த வேர்ல்டோட ஓல்டஸ்ட் சிட்டி நம்ம பூம்புகார் தான். இந்த பூம்புகார் நகரம் பார்த்தீங்கன்னா 15,000 வருஷம் பழமையானதுன்னு சொல்லி ஒரு அசம்ஷன் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இது 15,000 வருஷம் பழமையான நகரம் இல்லாமல் போனாலுமே, நம்மளோட சங்க இலக்கியங்கள் சான்றுபடி பார்த்தாலுமே இது 2,000 வருஷம் பழமையான நகரமாக கண்டிப்பாக திகழும். நம்மளோட சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் இந்த பூம்புகாரை பற்றி தெரிவிச்சிருக்காங்க. சிலப்பதிகாரம், பட்டினப்பாலை, புறநானூறுன்னு பல நூல்களில் இந்த பூம்புகாரை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பூம்புகார் பார்த்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினம்னு அந்த காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த காவேரி பூம்பட்டினம் பார்த்தீங்கன்னா சோழர்களோட தலைநகரமாக திகழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வணிக துறைமுகமாகவும் செயல்பட்டு வந்திருக்கு. பட்டினப்பாலை நூலில் பார்த்தீங்கன்னா, கடல் வெளியே வந்த சவாரி குதிரைகளும், மேற்கு மலையில் பிறந்த சந்தனம், வடமாலையில் பிறந்த மணிகள், தென்கடல் முத்து, கீழ்கடல் பவளம், ஈழத்து உணவு முதலிய பண்டங்கள்னு இந்த ஊரோட சிறப்பம்சங்களை பல வகையில இந்த பட்டினப்பாலை நூல்ல பார்க்க முடியும் நம்மளால. அது மட்டும் இல்லாம சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகியோட ஸ்டோரி இந்த காவேரி பூம்பட்டினத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது மாதிரி நம்ம கிட்ட இருக்க சங்க இலக்கியங்களை வச்சு பல ரெஃபரன்ஸ்ல எடுத்து பார்க்கும்போது கூட இந்த ஒரு நகரம் கிட்டத்தட்ட 2,000 வருஷம் பழமையான நகரங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஒருவேளை நம்ம ரிசர்ச் பண்ணி இந்த நகரம் 15,000 வருஷம் பழமையான ஒரு நகரம்னு ப்ரூவ் பண்ணோம்னா, இந்த உலகத்திலேயே வேர்ல்டு ஓல்டஸ்ட் சிட்டியா இந்த பூம்புகாரை பார்க்கலாம். 2019வது வருஷம் இவங்க நடத்தின ரிசர்ச் படி இது எதனால 15,000 வருஷம் பழமையான நகரம்னு இவங்க சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்க சி லெவல்ல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவுல இந்த நகரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்ப சி லெவல் ஒட்டுமொத்தமா 40 கிலோமீட்டர் இந்த பக்கம் வரணும்னா அது கொஞ்ச காலங்கள்ல வந்திருக்காது. சி லெவல் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆகும். அந்த வகையில பார்க்கும்போது இப்ப இருக்க சி லெவலோட கம்பேர் பண்ணும்போது 40 கிலோமீட்டர் அந்த பக்கம் சி லெவல் இருக்கணும்னா டெஃபினட்டா 15,000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நகரங்கள் அங்க இருந்திருக்கலாம்னு சொல்லி ஒரு கணிக்க மட்டும்தான் படுது. ஸோ இந்த ரிசர்ச்சோட முடிவுகளை பார்த்து பல தொல்லியல் துறை நிபுணர்கள் என்ன கணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு நகரம் 15,000 வருஷம் பழமையான நகரம்னு இவங்க எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்சிருக்க அறிவியல் பூர்வமான படங்களை வச்சு மட்டும்தான் சொல்றாங்க. நம்ம அந்த இடத்துல இன்னும் தொல்லியல் ஆய்வு பண்ண கிடையாது. 15,000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்தியாவில் கிடைச்சிருக்க தொல்லியல் சான்றிதழாக வச்சு பார்க்கும்போது 15,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் மனிதர்கள் வேட்டையாடி தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்க தொல்லியல் சான்றுபடி 15,000 வருஷத்துக்கு முன்னாடி கற்கால கருவிகள் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருந்த மனிதர்களால் எப்படி ஒரு நகரத்தை உருவாக்க முடியும்னு சொல்லி இவங்க கேள்வி எழுப்புறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்தியாவில் கிடைச்சிருக்க சான்றுபடி 15,000 வருஷத்துக்கு முன்னாடி இடத்துல ஒரு நகரம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பல தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது
நம்மளோட சங்க இலக்கியங்கள் படி பார்த்தாலுமே அந்த ஒரு நகரம் 2000 வருஷம் பழமையானதுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஆதாரங்களை வச்சு அந்த ஒரு இடத்துல நம்ம தொல்லியல் ஆய்வு பண்ணோம்னா, இன்கேஸ் ஒருவேளை அது உண்மையிலேயே 15,000 வருஷம் பழமையான நகரமா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம்னா, இந்த வேர்ல்டோட ஓல்டு சிவிலைசேஷன் நம்மள்தான் தான் இருக்கும். இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க இந்த ஓல்டஸ்ட் சிட்டியான ஜெரிபோ, அதாவது பாலஸ்தீன் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு நகரம் பார்த்தீங்கன்னா வெறும் 11,000 வருஷம் பழமையான ஒரு நகரம். ஒருவேளை இது நம்மளால 15,000 வருஷம் பழமையானதுன்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா, இந்த உலகத்தோட ஓல்டு சிவிலைசேஷன் நம்ம தான். ஆனா அந்த ஒரு இடத்துல தொல்லியல் ஆய்வு பண்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கடலுக்கடியில தொல்லியல் ஆய்வு பண்றதுக்கு பல ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸும் கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல செலவுகள் ஆகும். ஸோ இந்த விஷயங்களை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு இதை தெரியப்படுத்தி இதை நம்ம கண்டினியூஸாக பேச ஆரம்பிக்கும் போது தான் பல உண்மைகள் இங்கே வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப பேசி தான் நம்மளோட வரலாற்றை தோண்டி எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த காவேரி பூம்பட்டினம்னு அழைக்கக்கூடிய இந்த பூம்புகாரை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பை.